எல்லாம் ரெடி, வா போலாம். சத்யா வந்தா படிக்கட்டுல என்ன இருக்கிறது தெரிஞ்சிரும்ல, அவ கண்டுபிடிச்சிருவாளே. ஐயோ, இப்ப என்ன பண்ணலாம் அனிதா? அவ படிக்கு பக்கத்துல வரும்போது கரண்ட கட் பண்ணிடலாம். என்ன இருக்கிறது தெரியாம காலை வச்சிருவான்ல. சித்தி, அவ வரப்போறா. நீங்க போய் கரண்ட் பாக்ஸ் பக்கத்துல நில்லுங்க. அவ படிக்கட்டு கிட்ட வரப்போ நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கறேன். நீங்க ஃபீஸ புடிங்கிருங்க. வாங்க வாங்க. சித்தி, ரெடியா இருங்க. வாடி வா. லைட் ஆஃப் பண்ணுங்க. ரோடி பேபி. என்ன அமுல் பேபி? கிச்சன் வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது. சரி வா. இல்ல ரோடி பேபி. என்ன இருட்டா இருக்கு, நீ வராத, நான் வரேன். நீ அங்கே இரு. பிரபு, கால வச்ச விழுந்துருவானே. சொல்லு அனிதா. மேடம், பர்சனல் லோன் ஏதாவது வேணுமா? நீங்க முதல்ல போன வைங்க, அப்புறம் பேசுறேன். என்ன அனிதா? சித்தி, முதல்ல லைட் ஆன் பண்ணுங்க. பிரபு படியில இறங்குறான். கரண்ட் ஆன் பண்ணுங்க. என்ன அனிதா, பிரபு தப்பிச்சிட்டானா? அந்த கொடுமைய நீங்களே பாருங்க. எல்லாம் கரெக்டா நடந்திருந்தா அவ மூஞ்சி முகரெல்லாம் பேந்திருக்கும். தப்பிச்சிட்டாலே. தப்பிச்சது கூட எனக்கு கவலை இல்ல. அவ பிரபுவ கட்டி பிடிச்சு கொஞ்சறதுக்கு நாமளே ரூட்டு போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சே. அத நினைச்சாதான் உடம்பெல்லாம் எரியுது. எல்லாத்தையும் அந்த பிரபு வந்து கெடுத்துட்டானே. ஐயோ, இந்த பிளானும் போச்சு. அப்ப சத்யா ஊருக்கு போய் ட்ரைனிங் எடுத்து போலீஸ் ஆயிடுவாளா? அப்படி எஸ்ஐ ஆயிட்டா
கிழவன் கேஸ்ல என்னையும் தேவிகாவையும் உள்ள தூக்கி போட்டுருவாளே. அப்படியெல்லாம் நடக்காது சித்தி. நான் இருக்க, கவலை விடுங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா நீ வந்தும் 2 அட்டம்ப்ட்ல தோத்துட்டோமே. எப்படியோ சத்யா தப்பிச்சிடுறா. அவளுக்கு பஞ்சபூதங்களும் ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். 6வது பூதம் இந்த அனிதா வந்துட்டான்ல, என்கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. ஒரே வருஷத்துல அவளையும் பிரபுவையும் பிரிச்சான்ல, இப்பவும் பிரிப்ப. அது சரி, இப்ப திருவிழாவுக்கு போய் அவ ஸ்கோர் பண்ணிடுவாளே, அதுக்கு என்ன பண்றது? நாமளும் தானே ஊருக்கு போறோம், அப்படி விட்டுருவோமா? சத்யாவ பெரிய வீட்டு மருமகன்னு பேர் எடுக்கவே விடக்கூடாது. அவளால பெரியம்மா தலை குனிஞ்சு நிக்கணும். ஒட்டுமொத்த ஊர் ஜனங்க முன்னாடி அவ அசிங்கப்படணும். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆகுது, போலீஸ் ஆகுது, ஒன்னும் நடக்காது. இங்கிருந்து அலங்காரமா ஊருக்கு கிளம்பி போய் திரும்பி வரும்போது அலங்கோலமா வருவா. அப்படி ஒரு சம்பவத்தை செய்வோம் சித்தி. அது போதும் அனிதா எனக்கு. ஏய் குமாரே, சூப்பரா. வா. ஓடு ஓடு ஓடு. வந்துடுறா. வா. வா. சூப்பரா. விடாத விடாத. சூப்பரா. வரா. விட்டடா மாப்ள. யார்டா? என்ன டேய், எத்தனை வருஷமா சிலம்ப சுத்திக்கிட்டு இருக்க, இப்படி அடி வாங்கி விழுகிற? ஏன்டா ஊர்மானத்தை வாங்குற? பாரம்பரிய விளையாட்டை கத்துக்கிட்டு ரவுடித்தனம் பண்றீங்களா? ஏய், என் கூட மல்லு கட்ட வேற யாரும் இல்லையாடா? பூராவும் சொத்த பசங்களா இருக்கீங்கடா. அவ்வளவுதான் உங்க வீரமா? ஊரு பேரு மட்டும் வீரம்பட்டி. அசிங்கமா இல்ல? யாரு? வாய் பேச்சு பஞ்சாயத்துக்கெல்லாம் இங்க இடமே இல்ல. கம்பு மட்டும்தான் பேசணும். உனக்கு தைரியம் இருந்தா எங்க குமார் கூட ஒத்த நின்னு பாரு. இந்தன புடின விடாத. ஏய், என்ன சமாளிக்க நீ ஒருத்தன் இல்லடா, எத்தனை பேர் வேணாலும் வாங்க. அவ்வளவு தில்லு இருக்கா? சரி வா, ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம். பாரு. என்னாச்சு? இப்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். என்ன சமாளிக்க நீ எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டுக்க. ஏய், வாங்கடா. ஏய், போடா.
வர்றதுக்கு முன்னாடி ஊர் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது. ஊர்ல யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும். தூக்கிட்டு போங்கடா. அவனுங்களே நான் சும்மா விட்டீங்க. டேய், விட்டாதான்டா நம்மள பத்தி ஊர்ல போய் பெருமையா சொல்லுவானுங்க. டேய், நம்ம ஊர்ல என்ன விசேஷம்? அடுத்த வாரம் தானடா திருவிழா. இன்னைக்கே கொடியும் தோரணமா இருக்கு. ஓ, அதுவானே. இந்த ஏற்பாடெல்லாம் ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு தானே. அது யாரா? எம்எல்ஏவா, கலெக்டரா, மினிஸ்டரா? வரப்போறது பெரிய விட்டம்மா. அண்ணா, அவங்க இத்தனை வருஷமா பேச்சுவார்த்தை இல்லாம இருந்த தான் தங்கச்சி குடும்பத்தையும் கூட்டு வர்றாங்களாண்ணே. அதான் இந்த தடபுடல் வரவேற்பெல்லாம். டேய், இங்க பாருங்க. என் பொண்டாட்டிய அறுத்து விடுவேன், இல்ல அடிச்சு துரத்துவேன். ஏன்னு கேக்குறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. சபைக்குள்ள கட்டின தாலிய சந்தியில வச்சு கழட்டுறதுக்கு உனக்கு யாரா உரிமை கொடுத்தது? பொண்டாட்டிய வச்சு வாழ துப்பு இல்ல. இதுல வாய்க்கிழியே பேச்சு வேற. தொலைச்சிடுவேன். ஏன்பா இப்படி பண்ற? உனக்கு தேவையா? தேவைதான். என்ன அவமானப்படுத்தின உனக்கு ஊரு கூடி வரவேற்பா? ஏய் அண்ணா, இருடா. அண்ணா சொல்லுங்கண்ணா. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. டேய், அண்ணா ஒரு முக்கியமான வேலை சொல்லியிருக்காரு. கிளம்புங்க போலாம். உனக்காக ஜனங்க ஊர் வாசல்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீ ஊரை சுத்தி சுடுகாடு, கல்லு முள்ளு பாதைன்னு அலைஞ்சு திரிஞ்சு நீ வீட்டுக்கு வருவ. எப்படி வரவேற்பு கிடைக்குதுன்னு பாக்குறேன். ஹலோ, அம்மா வந்துட்டாங்களா? வர்ற நேரம் தான். இங்க வரவேற்பு முடிச்சா நேரா கோயிலுக்கு வந்துருவாங்க. அம்மா வந்தாங்கன்னா அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி ஊர் மரியாதை கொடுத்துடலாம். நல்ல நேரம் முடிய இன்னொரு 15 நிமிஷம் தான் இருக்கு. அதெல்லாம் வந்துருவாங்க. சரி, அம்மா வந்துருவாங்களாம்ப்பா. வரமாட்டாங்க. அந்த அம்மா வர்ற வரைக்கும் சாமி காத்துக்கிட்டு இருக்கணுமா? வந்து பூஜை ஆரம்பிக்க சொல்லு. அது எப்படிங்க? பூஜையே பெரிய வீட்டு அம்மாவுக்கு தானே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னது நல்ல நேரமா? இனிமே கெட்ட நேரம் தான். அந்த அம்மா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. டேய், பெரியம்மா இந்த ரோடு வழியா தான் ஊருக்குள்ள வர போறாங்க. அதனால கல்ல குறுக்குல போட்டோன்னு வை, அவங்களால நேர் பாதையில ஊருக்குள்ள வர முடியாது. சரி. குறுக்கு பாதையை சுத்திக்கிட்டு ஊரை முழுசா சுத்தி தான் சுடுகாடு வழியா வந்தாகணும். சீக்கிரம் வாங்கடா. வாங்கடா. இங்க சுத்தி வயல்வெளி சூப்பரா இருக்குதுல அமுல் பேபி. நல்லா இருக்குல்ல? இதுக்கே எப்படி அசந்துட்டியே? உள்ள வந்து பாரு, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கும்.
ஆமா செல்வியக்கா இன்னும் எவ்வளவு தூரம் போனோம்? ஆச்சு, இந்த வந்துட்டோம். ம். பாத்து ஓட்டுறாங்க. பாட்டி எப்போ ஊர் வரும்? வந்துட்டோமா, ஊர் எல்லையில தான் இருக்கும். ஏய் வந்து கூட வேடா வேடா வேடா. டேய் கார் வருதுடா. டேய் இங்க நிக்க வேணாம். சரி. சீக்கிரம் வா 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 வா. ஏன் எடுத்துட்டாங்க? தெரியலையே. பாருங்க, சொன்னா கேளுங்க. அந்த அம்மா வரமாட்டாங்க. நல்ல நேரம் வேற முடிய போகுது. என்னது இது? வழியெல்லாம் கல்லா இருக்கு. ஏதோ வேலை நடக்குதோ? எந்த வேலையும் நடக்கல. இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். பெரியமா, இப்ப எப்படி போறது? ஒரே கல்லா இருக்கு. ஊருக்குள்ள போறதுக்கு வேற எதுவும் வழி இல்லையா பெரியத்தா? போலாம். ஆனா ஊர் எல்லையில ஜனங்க நம்மள வரவேற்க காத்துட்டு இருப்பாங்க. கோயில்ல வேற பூஜை ரெடியா இருக்கும். சுத்தி போனா பாவம் எல்லாரும் சங்கடப்படுவாங்க. இருங்க, ஊர் ஆளுங்க யாராவது வராங்களான்னு பாப்போம். யோ வாயா, கொஞ்சம் வெயிட் பண்ணியா. வரேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா வந்துடும். பெரியம்மாக்கு எல்லாமே மங்களகரமா நடக்கும். யாரோட கெட்ட நேரமோ இந்த மாதிரி தடங்கள் எல்லாம் நடக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 10 நிமிஷம் தான் இருக்கு. வேற வழி இல்ல. நாம ஊரை சுத்தியே போயிடலாம்.
நம்மளால சாமி பூஜை நிக்க வேண்டாம். ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். வாங்க போலாம். வாங்க. அதிரா வாங்க.